ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த மாடல் ஒன்று பார்க்கலாம். புதுசாக பண்ணியிருக்கோம். நம்ம இது ஸ்கேலப் மாரி மாடல் தான். கீழே பார்டர் மாரி கொடுத்து ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கோம். நூல் பைப்பிங்க அதிகமாக கொடுத்துருக்கோம். இதில் நம்ம இது சேரீ அந்த ப்ளவுஸில் வர பார்டரே தான். பார்டர் கீழே நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்தது. அந்த பார்டர் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சைடு பெரிய பார்டர், ஒரு சைடு சின்ன பார்டர் வந்தது. அதை வச்சு தான் நம்ம இருக்கிறத வச்சு அந்த பார்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நம்ம இதில் இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஃபுல் வீடியோவே போட்டிருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸு. நம்ம இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் தான் ஒரிஜினல் அளவு. இது லென்த்து கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது கொஞ்சம் கேப் போட்டுவிட்டு, கேன்வாஸ் கொஞ்சம் கேப் போட்டுவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இது வந்து நம்ம மேலே ஷோல்டர் பிடிப்பு இல்லையா, அந்தளவுக்கு கேப் போட்டுக்குங்க. இது வந்து ஃபால் சட்டையில் நம்ம வந்து ஷேப் என்ன ஷேப் பண்ணுமோ நம்ம அதுமாரி வெட்டிக்கலாம். இதை வந்து மார்க் பண்ணிக்க, அந்த கார்னர் வச்சு ஸ்கேலப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேலப் வந்து ரொம்ப வராது, ரவுண்டு இதாக தான் வரும். இது கனெக்ட் பண்ணி வெட்டும்போது நம்ம அந்த பேங்க் லென்த்துக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த இதை வெட்டிக்கணும். ஷேப் வந்து கனெக்ட் பண்ணி இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடிச்சிங்கன்னா மேலேயும் கீழேயும் கரெக்டாக வந்துடும். ஷோல்டரில் பிடிச்சிட்டு போக கரெக்டாக வரும். இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கோம். நம்ம இதேமாரி தான் வந்து கைக்கு ஃப்ரெண்டு கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கில் ஓட்டிக்கணும். இது ஓட்டுறது வந்து லைனிங்கில் ஓட்டணும், ஒரிஜினல் ஓட்டக்கூடாது. இது லைனிங்கில் ஓட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போது இது வந்து பார்ட்ரு, இதுதான் கைக்கு வந்த பார்ட்ரு. இது நம்ம தனியாக கட் பண்ணியிருக்கோம். அது கட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு சைடு வந்து டிசைன் வந்து வரும் இல்லையா, பார்டர் மேல் சைடில் வந்து எப்பவுமே நம்ம எதனா ஒரு டிசைன் கொடுப்பாங்க. அந்த டிசைன் வந்து நம்ம அதில் ரெடி பண்ணுறதுக்கோசரம் கட் பண்ணியிருக்கோம் ரெண்டுத்தையும். இது பேக்குக்கு வந்த பார்ட்ரு. இதை வந்து வச்சு வந்து நம்ம வந்து இப்போ எப்படி வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து தைச்சி திருப்பணும் ஃபுல்லாக அந்த பார்டரில் வச்சு. லென்த்து கரெக்டாக வரும் பார்த்துங்க. லென்த்து நமக்கு பார்டர் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தைச்சிக்கணும். அதில் இதை நம்ம தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு வெட்டிக்கிங்க. அந்த ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிக்கிங்க. எல்லாத்தையும் துணி ஸ்ட்ரெட் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா நம்ம தைக்கும் போது கரெக்டாக ஒரே லெவலாக வச்சு தைக்கிறதுக்கு ஒரே லெவலாக கரெக்டாக வந்துடும். நம்ம இதை வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸ் ஒட்டி தையல் போடுங்க. கேன்வாஸ் ஒட்டி தையல் போட்டுட்டு நம்ம இதுமாரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி ஃபினிஷிங் பக்கம் தையல் வந்து சின்ன தையலை வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பும் போது வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். அது இதை நம்ம கட் பண்ணிடலாம். துணி ரொம்பவும் விடாதீங்க, திருப்பும்போது கஷ்டமாக இருக்கும். கரெக்டான விட்டுட்டு திருப்பிக்கிங்க. இதெல்லாம் அர்க்காத் பண்ணிட்டிங்கன்னா அந்த அர்க்காத்து கரெக்டாக வந்து கார்னர் தையலை ஒட்டி கரெக்டாக பண்ணிங்கன்னா திருப்பும்போது ஈஸியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா அழகாக அந்த கேன்வாஸ் ஒட்டி நல்லா இது பண்ணி கீறி விட்ருங்க. நல்லா ஷேப் எடுத்து கீறி விட்ருங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கணும். நம்ம இதில் பாருங்கள். ஸ்கேலப்பெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக ஷேப் ரவுண்ட் நல்லாவே வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தைக்கிற அளவுக்கு போட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அது தனியாக எடுத்துக்கலாம். இதேமாரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இது ரெடி பண்ணுற மாதிரியாக தான் நம்ம கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இது ரெடி பண்ணுறது மட்டும் தான் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறது காமிச்சின்னா டைமிங் அதிகமாகும். அதனால் பேக் ரெடி பண்ணுற மாதிரியாக தான் நம்ம கைக்கு ரெடி பண்ணணும். இப்போ அதை திருப்பின மாதிரியாக நம்ம இதை தையல் போட்டு திருப்பிக்கலாம். இது என்னென்னா 2 டபுள் சைடுமே வந்து இதுலேயும் ஏற்கனவே தைச்சதுமே ப்ளைன் பார்டர் மாரி தான் ப்ளைனாக இருக்கும். சரிங்க, இதுலேயும் ப்ளைனாக கொடுத்துருப்பேன். அதனால் 2 ஒரே மாதிரியாக வரதுனால அதுமாரி தைச்சிருப்பேன். இது வந்து பைப்பிங் வச்சுக்கணும் நம்ம. இப்போ இதில் இதேமாரி வந்து நம்ம கைக்கு இது பார்த்திங்கன்னா கைக்கு இந்த பார்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதேமாதிரி தான் தைச்ச மாதிரியே தைச்சி திருப்பிக்கலாம். இதெல்லாத்தையுமே அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கைக்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இதில் வந்து நம்ம இப்போ பைப்பிங் வைக்கணும். பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங்கு சும்மா ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கூட துணி கட் பண்ணி நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். அதில் பைப்பிங் வைக்கும்போது வந்து நூலை ஒட்டி தையல் போட்டிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் வராமல் வரும். துணி கொஞ்சம் லூஸ் போட்டிங்கன்னா ரிங்கிள்ஸ் வரும். இல்லை அதுமாரி வராமல் நல்லா நூலை ஒட்டி தையல் போட்டிங்கன்னா ரிங்கிள்ஸ் வராமல் பைப்பிங் அழகாக தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கணும். இந்த ஸ்கேலப்பில் வைக்கலாம். முதல்ல இது கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த கார்னர் கட் பண்ணிக்கணும். ஷேப் வருதுல அந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த கரெக்டான ஷேப் கரெக்டாக வந்துடும். நம்ம இதில் இதுமாரி தைக்கும்போது பாருங்கள் அழகாக நம்ம நீட்டாக வந்துருக்குது. இது வந்து பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதே தான். இதுக்கு மடிச்சுட்டு அப்படி தையல் போட்டுக்கோங்க. ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மேலே வந்து ஒரு டிசைன் வரும் இல்லையா, அந்த டிசைன் கனெக்ட் பண்ணி அப்படியே மடிச்சிட்டோம்னா துணி வரைக்கும் மடித்து தையல் போடும்போது அந்த டிசைன் அழகாக இதில் தெரிஞ்சிடும். இப்போ அழகாக நீட்டாக வந்திருக்கு. பார்த்திங்களா, ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நம்ம இப்போ வந்து வெட்டிடலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது பேக்குக்கு வைக்கிறது, பேக்கில் வச்சு ரொம்ப இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வரக்கூடாது, திக்னஸ் வரும். அதுமாரி வராமல் தைங்க. இது கரெக்டாக ஒரு லெவல் வச்சுட்டு ஒரு இதுலேயே வந்து சைட்லேயே ஒரு பைப்பிங் மாரி கொடுத்துக்கலாம். இதேமாரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். இதேமாதிரி தான் நம்ம கைக்குமே ரெடி பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து பேக்கு, இதுதான் சென்டர். நம்ம அதில் நெக்காக இருக்காது. இதுக்கு மடித்து வச்சு கூட நீங்கள் கீழேயுமே அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது துணியை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சுங்க. லைனிங் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறமா இது உங்களுக்கு தெரியலனா உள்ளே வெளியே வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரே மாதிரியே தைச்சிடக்கூடாது. அதனால் உள்ளே வெளியே மார்க் பண்ணிக்கிங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து லைனிங் ஒரிஜினல் துணி. இது லைனிங் வச்சு நம்ம அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம தைக்கிற அளவுக்குலாம் விட்டுட்டு நம்ம இது படி கட் பண்ணி எடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனிங் வச்சு நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கணும். இதில் இது நம்ம ரஃபாக ஒரு தையல் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம தைக்கிற அந்த கீழே நம்ம மார்க் பண்ணி ஸ்கேலப் வந்து தைக்கிற அளவுக்கு கரெக்டாக அந்த கீழே பாட்டு தைக்கிற அளவுக்கு போட்டுட்டு அந்த பைப்பிங்கை ஒட்டி தையல் போட்டுக்குங்க. இது வந்து தைச்சி திருப்புறது வந்து ஒரிஜினலுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் தைச்சி திருப்பணும். மாற்றி வச்சு தைச்சிட்டிங்கன்னா லைனிங்க்கு மேலே போயிடும். அதுமாதிரி தைக்காமல் இப்படி தைங்க. இதை நம்ம இதுலேயும் எக்ஸ்ட்ரா அந்த துணியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அந்த பைப்பிங் துணியெல்லாம் கட் பண்ணிடலாம். கீரை விட்டுட்டு நல்லா இது பண்ணி தையல் போட்டுக்குங்க. பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த பைப்பிங் ஒட்டி தையல் போட்டுங்க. அந்த ஸ்கேலப் பக்கத்தில் ஒரு பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டி தையல் போட்டுக்குங்க. இல்லை அந்த லைனிங் இதெல்லாம் லெவல் பார்த்து கரெக்டாக தையல் போடுங்க. சுருக்கம் வந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அழகாக வந்தது பாருங்கள் நீட்டாக. இப்போ என்னென்னா இப்போ இந்த நம்ம ஒரிஜினல் துணியில் இந்த சைடில் இந்த இது ஸ்கேலை போட்டு ஒரு பைப்பிங் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இந்த சிங்கிளாக தைச்சிங்க. ஒரிஜினல் மட்டும் அந்த பைப்பிங் வைங்க. இந்த லைனிங்கோடு சேர்த்து வைக்க வேணாம், அந்த ஒரிஜினலோடு சேர்த்து வைங்க. ஒரிஜினலில் மட்டும் தனியாக வைங்க.
ஏன்னா இதை நம்ம கட் பண்ணி தான் அந்த ஒரிஜினல் துணி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதிக அழகாக வந்துடும். இது வந்து நமக்கு அந்த தையல் போட்டதில் கொஞ்சமாக துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு ஒரு 2 புள்ளி துணி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த இது மேலே நம்ம வச்சு திருப்பி தைக்கணும். ஏன்னா அப்போ தான் பைப்பிங் மட்டும் தனியாக தெரியும், மீதி துணியெல்லாம் உள்ள கவர் ஆகிடும். நம்ம பைப்பிங் ஒட்டி தையல் போட்டுக்கலாம். அதில் துணி கரெக்டாக வச்சு தைங்க. ஏன்னா துணி நம்ம அதில் இருந்தால் நம்ம கட் பண்ணி தைக்கிறோம். அதனால் துணி ரொம்ப பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் துணி வந்து கம்மியாகிடும். அதுமாதிரி தைக்காமல் இது பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு இல்லைனா துணி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கரெக்டாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் பேக் பெருசாக வெட்டிட்டு கூட நீங்கள் தைச்சிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக பைப்பிங் மட்டும் தெரியும் பாருங்கள். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இது மட்டும் தெரியும், அவ்வளோதான். ஃபினிஷிங் பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒர்க்கு நல்லா நைட்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது வேலையும் சுத்தமாக இருக்கும். நம்ம அந்த லைனிங்கோட சேர்த்து டைஸ் பண்ணிங்கன்னா லைனிங்கோட அட்டாச் ஆகிடும். இப்போ நவராது துணி பைப்பிங் உங்களுக்கு இப்படி அப்படியே அதுமாதிரி நவராமல் தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே ப்ளவுஸ் அப்படியே நின்றோம். இது என்னென்னா நம்மக்கிட்ட தைக்கிறது வந்து தையல் கொஞ்சம் தையல் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். தையல் நிறையா போடுற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் மாடலுக்கு. இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். அதில் சுற்றி தையல் போட்டு இந்த ஸ்கேலப்லேயுமே நம்ம தையல் போடணும். நம்ம முதல்ல தையல் போடாமல் தான் விட்டோம் இல்லையா. இப்போ லைனிங்கோட அட்டாச் ஆகிடும். இப்போ இதுமாரி போட்டிங்கன்னா அந்த லைனிங்கோடு போடும்போது லைனிங்கில் அப்படியே பதிஞ்சிக்கும். நீங்கள் அந்த பேக் போடும்போது அந்த டைட்னஸ்க்கு எதுவுமே வந்து இழுத்துனெல்லாம் வராது, அப்படியே இருக்கும். அதனால தான் அதில் அந்த லைனிங்கோட அட்டாச் பண்ணி நம்ம தையல் போடுறோம். இதில் இப்போ ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ சென்டர் மட்டும் நம்ம பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓவல் செட் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பேக் சென்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த்து வைக்கிறீங்க லோ வைக்கிறீங்க தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது சென்டர் பண்ணிவிட்டு நம்ம தைச்சி திருப்பிக்கணும். கீழே ஒரு லைனிங் கொடுக்குறேன். எதுக்குன்னா அந்த துணி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நமக்கு ஒயிட் கலர் கேன்வாஸ்னால தைச்சி திருப்பினீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே வெளியில் தெரியிற மாதிரி இருக்கும். அந்த கேன்வாஸ் வெளியில் தெரியக்கூடாதுக்கோசம் தான் நம்ம கீழே ஒரு லைனிங் கொடுக்குறோம். இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சி திருப்பிக்கலாம். இது திருப்பிக்கணும். அர்க்காத் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து அங்கங்கே அர்க்காத் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா அழகாக வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இதுவும் அதேமாதிரி தான் திருப்பாமல் தனித்தனியாக நம்ம இது பண்ணும்போது அந்த கார்னர் அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த இது வருது இல்லையா, பெண்டு வரும்போது நம்ம குறு கட்டினோம்னாலும் கரெக்டாக அவ்வளோவா வந்து இதாகாது. இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் பக்காவாக வந்து அமைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்டர் வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த பைப்பிங் ஒட்டி தையல் போட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் மாரி போடணும். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் நம்ம அதில். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த பார்டர் அந்த இருந்தது அதுக்கு அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அந்த ஓவல் ஷேப் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கொடுத்து தைச்சி திருப்பிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் வேண்டாம். ஏன்னா இதில் மேலே நம்ம அப்படியே இது தான் பண்ண போகிறோம். இதில் கேன்வாஸ் வச்சிங்கன்னா ஓவர் திக்னஸ் வரும். இந்த மாதிரி வரும். அந்த சைடு அந்த மாதிரி வந்துடும். தைக்கிறது வந்து ரெண்டும் ஒரே லெவலாக தைக்கணும். தான் ஒன்று.
இதுலேயும் பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ 2 சைடு பைப்பிங் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை அப்படியே அட்டாச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக பெண்ட் எடுத்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது லைனிங் கீழே கொடுத்துக்கலாம். நம்ம இதுலேயும் பைப்பிங் கொடுக்கணும். இதையும் பார்த்திங்கன்னா கீழே லைனிங் கொடுத்து அப்படியே தைச்சிக்கலாம். அர்க்காத் பண்ணி விட்ருங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு தேய்ச்சி திருப்பிட்டு தையல் போட்டுக்கணும். நம்ம பைப்பிங் ஒட்டி ஓவர் தையல் போட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைனிங் ஒட்டி நம்ம லைனிங் ஒட்டி தையல் போட்டோம்னா லைனிங் அதான் அப்படியே பதிஞ்சிக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுலேயுமே இது ஆகாமல் அப்படியே இருக்கும். லைனிங்கை ஒட்டி எல்லாத்துலையும் தையல் போடணும். நம்ம இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு யாருக்கு உங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க டீப்புன்றதை அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ டீப் கேட்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கேலப் மாரி முதல்ல தைச்சோம் இல்லையா பாட்டிலில், அதை மட்டும் வச்சு தனியாக தையல் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் வச்சு தையல் போட்டுக்கலாம். இது என்னென்னா இந்த கேப்பெல்லாம் ஒரே மாதிரியாக வர மாதிரி அளவு செக் பண்ணி போட்டுங்க. இந்த பக்கம் எவ்வளோ கேப் வைக்கிறீங்களோ அதே கேப் இந்த பக்கம் வைங்க. நம்ம தைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நவந்துடும், அதனால் செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இருக்குல்லையா அந்த இது ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம மேலே நீங்கள் வந்து கீழே வைக்கிறது, கீழே வரும்போது வந்து இந்த டாட் கனெக்ட் பண்ணி நான் ஷேப் எடுத்துருவேன். இதுலேயே நம்ம நெக்கு அந்த ப்ராட் எவ்வளோ வருது கனெக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்த வச்சு தையல் போட்டுக்கணும். நீங்கள் நெக்கு எவ்வளோ அகலம் கேட்குறாங்க, நம்ம பார்டரை ப்ராடாக போடுறாங்களா இல்லைன்னா நெக்கு கொஞ்சம் நார்மலாக நெக்கு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. 2 சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் செக் பண்ணி தான் தைக்கிறதுனால நம்ம வைக்கும்போதே கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷேப் வந்துடும், மேலே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஏன்னா டாட் போடாமல் நம்ம தைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் வராமல் நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கிற மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஓவர்லாக்லாம் போட மாட்டோம், அப்படியே அதிலே மடித்து தைச்சிக்கணும். இப்போ இந்த இது தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு தையல் போட்டுங்க. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது நீட்டாக. இப்போ இதேமாதிரி தான் நம்ம கையை ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அந்த பைப்பிங்கெல்லாம் கொடுத்து. இதேமாதிரி தான் அந்த பார்டர் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணலாம். இந்த பார்டர் வந்து மேலே டிசைன் வரதுனால இப்போ உங்களுக்கு தனியாக இது தைச்சி திருப்பி காட்டுறேன். அந்த நம்ம பேக்லெஸ் பார்டரோட வந்து இது பார்டர் ஆகலாம் வந்து கொஞ்சம் பெருசாக வைப்பேன் கைக்கு. நான் அது பேக் இந்த இது வரதுனால கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அகலமாக வச்சா பட்டியாக அசிங்கமாக இருக்கும். இது கைக்கு வரதுனால ரொம்ப சின்னதாக வைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சோம்னா பார்க்கறதுக்கு லுக்னஸ் வரும். இது வந்து ஒரிஜினல் துணி. சென்டர் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி சென்டர் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் ஒட்டி தையல் போடுங்க. இதில் லைனிங்கெல்லாம் எது வைக்கணும்னாலும் லைனிங் நம்ம லாஸ்ட்டாக தான் வச்சு தைச்சி திருப்புவோம். அதே மாதிரி இதுவும் சென்டர் கனெக்ட் பண்ணி தைச்சிக்கங்க. இதேமாதிரி தான் நம்ம பேக் தைச்சோங்க, அதேமாதிரி தான் இதுலேயும் பைப்பிங் தைக்கணும். அந்த ஒரிஜினல் துணியிலே நம்ம தைச்சிக்கலாம்.
பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துடும் பாருங்கள். இது துணி அதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கணும். நம்ம அதேமாதிரி பைப்பிங்கில் ஒட்டி தையல் போட்டுக்கலாம் அது மேலே வச்சு. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதேமாதிரி கையில் நம்ம பேக்கில் ஓவல் ஷேப் வச்சுங்கன்னா அதேமாதிரி கையிலையும் வைக்கணும். கை வந்து வைக்கும்போது கீழே ஒரு கேப் வச்சுட்டு மேலே வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சிங்க. எவ்வளோ வைக்கிறீங்களோ அதேமாதிரி அந்த கையிலையும் ஒரு தையல் போடணும். நம்ம இதேமாதிரி சுற்றி தையல் போட்டு இது பண்ணிக்கலாம். இதில் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த கையிலையும் தைக்கணும். இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேப் வந்து ஒரே மாதிரி வச்சு ஒரே அளவில் இருக்கணும். அந்த பைப்பிங்லேருந்து கனெக்ட் பண்ணி ஒரே லெவலாக இருந்ததுனால தான் பார்க்கும்போது அழகாக வரும். அழகாக வந்து பாருங்கள். இதை நம்ம வந்து அதே மாதிரி வைக்கும்போது நம்ம உள்ள பார்டர் வைக்கணும். பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம பார்டர் வச்சுக்கலாம். இது கட் பண்ணி தான் தைச்சிருப்போம் பார்டர் இந்த ஷேப் மட்டும். எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். இது வந்து பார்டருக்கு இருக்கிறது தகுந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருக்கோம். இது கனெக்ட் பண்ணி மேலே கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கீழே பைப்பிங் வச்சுக்கலாம். கையில் பார்டரில் எஜ்ஜில் பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக வரும். நம்ம பேக்கில் வச்சதோடு இது அகலமே வரும். இந்தமாரி தான் வரும். இது கையில் வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம். ஏன்னா கை வந்து லூஸ் வராது. ஏற்கனவே நம்ம டபுள் சைட் பார்டர்லாம் கட் பண்ணி இது பண்ணதுனால கை துணி வரத்தை மெதாஜ் பண்ணி தான் சைடில் உள்ள ஜாயிண்ட் போயிடும். இந்த லைனிங் சென்டர் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் அந்த ஒரிஜினல் துணி சென்டர் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுங்க லைட்டாக. இப்போ அந்த பைப்பிங் ஒட்டி தையல் போட்டு வந்துடுங்க. நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். லைனிங் பாருங்கள் கரெக்டாக சூப்பராக வந்துடும். இது ஒட்டி தையல் பைப்பிங் ஒட்டியே தையல் போடுங்க. நம்ம வந்து பிசுறு ஒன்று கூட வெளியே தெரியாது பார்த்துங்க. லைனிங் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியும். நம்ம பேக் தைச்ச மாதிரி தான் பைப்பிங் ஓட்டி தான் எல்லாத்துலேயும் தையல் போட்டுக்கணும். நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணியெல்லாம் வந்தெல்லாம் வெட்டி எடுத்துடணும். இதுலேயுமே பைப்பிங் ஒட்டி எல்லாத்துலேயுமே பைப்பிங் ஒட்டியே தையல் போடுங்க. அப்போ தான் வந்து வெளியில் அந்த லைனிங்கோட அட்டாச் ஆகும்போது தான் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பார்க்கும்போது. இந்த ஸ்கேலப்லேயே ஒட்டி நம்ம தையல் போட்டுக்கலாம். பேக்கில் போட்டாலே அதேமாரி தான் எல்லாமே இதில். இப்போ இதுவுமே வந்து தையல் கனெக்ட் பண்ணி போடுங்க. சென்டர் கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க. இது வந்து டபுள் தையல் மேல் போட்டிருப்பேன். வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைனிங் சுற்றி தையல் போட்டு அந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து இது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோனும் ஓட்டணும் ஃபுல்லாக. நம்ம 2 கை ரெடி பண்ணியிருக்கிறோம். பேக் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது என்னென்னா நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டணும். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் கேட்டாங்க கஸ்டமர், அதனால் நம்ம ஸ்டோன் ஓட்டுறோம். நம்ம அந்த பேஸ்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே ஸ்டோன் வந்துடும். லைனாக வந்துடும் அப்படியே ஸ்டோனு. ஸ்டோன் ஓட்டுறது ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்டோன் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதுமாரி மாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. நான் இது செல்ஃபே தான் வச்சுருக்கேன். கோல்டு கலரே தான் ஸ்டோன் வச்சுருக்கேன்.
ஸ்டோன் ஓட்டும் போது இதுமாதிரி ஃபுல்லாகவே நீட்டாக அதுலேருந்து ஒட்டிக்கணும். மேலே எல்லாமே ஒட்டிக்கணும். அந்த பைப்பிங் ஒட்டி வரதெல்லாம் தையல் இது வந்துடும். நம்ம பேஸ்ட் எங்கே வைக்கிறோமோ அதெல்லாம் ஸ்டோன் வைக்கிற இடம்னு நினச்சிக்கிங்க. இதேமாதிரி தான் பேக்குக்கும் ஓட்டணும். நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஸ்டோன் ஓட்டணும். இப்போ கை மட்டும்தான் ஸ்டோன் ஓட்டுறது காட்டுறேன். மீதி எல்லாமே நம்ம அப்படியே ஸ்டோன் ஓட்டிட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப்லேயும் நம்ம ஸ்டோன் ஓட்டணும். ஸ்டோன் ஓட்டிக்கலாம் நம்ம ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 கைக்கும் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக நீட்டாக அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஃபினிஷிங்கே நல்லா வந்திருக்கு. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் லைனிங் உள்ள திருப்பி பார்த்திங்கன்னா ஒன்லி லைனிங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது. இது பேக்கையும் அவ்வளோ அழகாக இது பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன் ஓட்டியிருக்கும் நம்ம இதில். இது அப்படியே ப்ளவுஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கணும். அதை டாட்லாம் போட்டு பட்டி போட்டுக்கலாம். மாடல் மட்டும்தான் ஃபுல் ஃபினிஷிங் காமிச்சிருப்பேன். நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு ப்ளவுஸ். இது எவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். ஒர்க்கு எல்லாமே நம்ம அந்த ஜாயிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பேக்குக்கும் நம்ம ஃப்ரண்ட்டுக்குமே கரெக்டாக வரும். நம்ம தைக்கும் போது எல்லாமே நான் பார்த்து கரெக்டாக தான் தையல் போடுவோம். மாடல் ரெடி பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு கூட நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகும். நல்லா நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பக்காவாக வந்திருக்கும். ஃப்ரண்ட் ஷேப் அதனால் ஃபுல்லாக ரவுண்டு கொடுக்க முடியாது. அதனால் அந்த இது மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ளவுஸில் பார்க்கலாம். வணக்கம்.